கடந்த 10 நாட்களாக நீடித்து வந்த லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது குறித்த மேலதிக தகவல்களை நாமக்கல் செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, லாரிகள் வேலைநிறுத்தம் வந்து வாபஸ் பெறப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம், விவரங்களை சொல்லுங்க. ரத்திகா, கடந்த 10 நாட்களாக தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் காப்பீட்டு கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். முக்கியமாக பிரச்சனையாக தீர்க்கப்படாமல் வந்த பிரச்சனையாக வந்து காப்பீட்டு கட்டண உயர்வு பிரச்சனை. இது தொடர்பாக இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திடம் கடந்த மூன்றாவது முறையாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக அதாவது கூட்டமைப்பின் ஒரு தலைவர் சமூக தெரிவித்திருக்கார். சத்யா, இந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க? அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் வந்து இந்திய IRDA அதிகாரிகள், போக்குவரத்து துறை செயலாளர்கள், அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதிநிதிகள், தென்னிந்திய லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் உள்ளிட்ட 4 தரப்பினர் பேச்சுவார்த்தை கலந்து கொண்டார். இந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 3ஆம் நபர் காப்பீட்டு கட்டணம் 45% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. இந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதில் 2 கட்ட பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டது. இன்று 3ஆம் கட்டமாக 23% மட்டுமே உயர்த்துவது என்பதற்கு உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து இந்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சத்யா, இந்த காப்பீட்டு கட்டணம் தவிர வேற என்ன விஷயங்கள் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு துரைசாமி? அதாவது இந்த காப்பீட்டு கட்டணம் மற்ற கட்டணங்கள் குறித்து அரசு அதிகாரிகள் மாநில அரசிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தனர், மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தனர். 15 ஆண்டுகள் ஆன வாகனங்களை இயக்குவதற்கு தடை நீக்க வேண்டும், காலாவதியான சுங்க சாவடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கை வைத்தனர். இது குறித்து மத்திய அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் தங்களது கோரிக்கையை கமிட்டி அமைத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர். அதேபோல் மாநில போக்குவரத்துறை அமைச்சரிடம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் கட்டணத்தை குறைக்க வேண்டும், வாட் வரியை நீக்க வேண்டும், வேக கட்டுப்பாட்டு கருவி பொறுத்துவதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைத்தனர். அந்த கோரிக்கைகள் குறித்து கமிட்டி அமைத்து அதை தீர்க்க நடவடிக்கை எடுக்கும் என்பது போக்குவரத்துறை அமைச்சர் உறுதியளித்ததன் பேரில் அந்த கோரிக்கையும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. துரைசாமி, தொடர்ந்து இந்த கடந்த 10 நாட்களாக நீடித்த இந்த லாரிகள் வேலைநிறுத்தத்தால அங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குது? அதாவது சரக்கு போக்குவரத்தில் முக்கியமாக இருக்குது லாரிகள் போக்குவரத்து. இந்த சரக்கு போக்குவரத்தில் தமிழகத்திலிருந்து தென் மாநிலங்களுக்கு வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்தும், அதேபோல வட மாநிலங்களுக்கு தென் மாநிலங்களுக்கு பொருட்களை ஏற்றுவதும் பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஜவுளி, மோட்டார் வாகன உதவி பொருட்கள், பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்கள் எடுத்து செல்லும்போது சில தடைப்பட்டிருந்தது. அதே போல் வட மாநிலங்களுக்கு தமிழக தரக்கூடிய பருப்பு, ஜவுளிகள் மற்றும் மக்காச்சோளம், தீவன பொருட்கள் உள்ளிட்டவை தமிழகத்துக்கு கொண்டு வருவது தடைபட்டிருந்தது. ரத்திகா, எப்போது முதல் இந்த லாரிகள் எல்லாம் வேலையை ஆரம்பிக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த வேலைநிறுத்த போராட்டம் உடனடியாக திரும்ப பெறுவதால் உடனடியாக லாரிகள் அனைத்தும் இயக்கப்படும் என்றும் லாரி உரிமையாளர் தரப்பில் தெரிவிக்கிறது. இந்த போராட்டம் அந்த தீர்வு ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக தங்கள் லாரிகள் இயக்குவார்கள் என்றும் லாரி உரிமையாளர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ரத்திகா, துரைசாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. கடந்த 10 நாட்களாக நீடித்த லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. காப்பீட்டு கட்டணம் குறித்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதால் இந்த லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. காப்பீட்டு கட்டணத்தில் 45%க்கு பதிலாக 23% உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்துடன் நடத்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையில் முடிவெட்டப்பட்டதாகவும், தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக நீடித்த லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. காப்பீட்டு கட்டணம் குறித்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய லாரிகள் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து லாரிகள் இன்று முதல் உடனடியாக வேலைக்கு திரும்பும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே 2 பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலே இந்த உடன்பாடு ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. காப்பீட்டு கட்டணம் குறித்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டிருப்பதால் இந்த வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.